யாவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மானுவேலனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் இருந்து உங்களுடைய அற்புதமாக நடத்தணும். எல்லா நிலைகளிலும் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷமான காலமாக இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு ஒளியையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியாது. நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசத்தில் நீங்கள் வளரணும். உங்கள் வீட்டில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சாட்சிகளை காணப்பட வேண்டும். வாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். என்னுடைய தலைப்பு எனக்கு இயேசு கிறிஸ்துவே உலகின் ஒளி, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். முடிஞ்ச மட்டும் வேகமாக ட்ரை பண்ணிட்டு போகலாம். கைகளில் வேத புத்தகம் இருக்குமான்னு தயவுசெய்து உங்கள் வேத புத்தகத்தை இங்கே திறத்து வச்சுக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வாசிக்க கேட்ட வேத பகுதி உங்கள் கைகளில் இருக்குது, எடுத்துக்காங்க தயவுசெய்து. பொதுவாக நம்முடைய வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதி நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனம், அப்புறம் 9லிருந்து 14 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கோம். அது தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது 3 உபத்தலைப்புகள் நான் கொடுக்கறது வழக்கம். த பவர் ஆஃப் த லைட், 1வது அதிகாரம் 5வது வசனம். த ரெவலேஷன் ஆஃப் த லைட், அந்த வெளிப்பாடு, எப்படி அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 3வது நம்ம என்ன பார்க்குறது, த பர்பஸ் ஆஃப் த லைட், அந்த ஒளி விளக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குது, அது எதற்காக வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சின்ன ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் வேகமாக கடந்து போக இருக்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த கதை தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அதாவது நீங்கள் தெரியும், ட்ரெயின் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலங்களில் ட்ரெயின் பாஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், விளக்கு காண்பித்து சிக்னல் கொடுக்கறது வழக்கம். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் சின்சியராக வேலை பார்ப்பார். ஒரு நாள் ட்ரெயின் பாஸ் ஆகுது, அவருக்கு சிக்னல் கிடைக்கிது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவர் வரைக்கும் அந்த காலத்தில் விளக்கு வச்சுட்டு போவாங்க, அது பற்ற வச்சுருக்கிற விளக்கு தான். இன்றைக்கி இருக்க போல எலக்ட்ரானிக் விளக்குகளோ, இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வேகமாக வருது, ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி அவர் வேகமாக போயிட்டு என்ன செய்கிறாரு, அந்த லைட்டை ஆட்டிட்டு அப்படியே அவர் போயிடுறார். ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெயின் மாஸ்டரும் அந்த ட்ரெயின் டிரைவர் கூட என்ன பண்ண மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சரியாக கவனிக்கலை. இவர் எப்போவுமே ஒரு ட்ரஸ்ட்டில் என்ன செஞ்சிடார், அவர் போயிடுறார். போன பிறகு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய விபத்து நடந்துடுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயா விளக்கை காமிச்சது உண்மை தான், ஆனால் அந்த விளக்கில் என்ன கிடையாது, விளக்கை பற்ற வைக்கல அவர். பல வேலைகள் நம்மளோட விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, என்னது கிடையாது, விளக்கு இருக்குது, ஆனால் எரியுதான்னா எரியாத விளக்கு. போன வருடம்னு நினைக்கிறேன், ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரிசான்னு ஒரு ஊரில் 3 ட்ரெயின் கொல்லாய்ட் ஆகிடுச்சு. 3 ட்ரெயின் ஒன்று இடிச்சு எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 292 பேர் இறந்து போயிட்டாங்க. 1000 பேருக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா காயப்பட்டுட்டாங்க. அங்கே கூட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, an independent inquiry report submitted by the Commission of Railway Safety to the Railway Board said human error and wrong signaling led to the train accident அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே 2 காரியம் நம்ம பார்க்குறோம். வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது. பல வேலைகள் நம்ம வாகனம் ஓட்டுக்கிறோம். இன்னும் கூட சில வேலைகள் நைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் எப்படி தான் ஃப்ளைட் இறங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக லைட்டிங் கொடுத்துருப்பாங்க சுற்றி அந்த ஏரியாக்கெலாம், எங்கே இறங்கணும் எங்கே இறங்கக்கூடாது என்பதை குறித்து.
சில வேலைகளில் லைட்டை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் ஒன்று என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, விளக்கு அதில் ஒளி ரொம்ப முக்கியமானது நம்மளோட லைஃப்பில். அதனால தான் ஆண்டவருடைய படைப்பில் முக்கியமான படைப்பு என்னன்னு கேட்டீங்க, முதல் படைப்பு என்னங்கய்யா? விளக்கு. அப்போ ஐயா இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பேசிட்டுருங்க? வெளிச்சத்தை பற்றி பேசுகிறீங்களே நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. இன்றைக்கி கிறிஸ்மஸை ஒட்டி பேசுனீங்கன்னா, ஆர்ச்சர்ட் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் ஆர்ச்சர்ட் ரோட் போனீங்க? ஆர்ச்சர்டில் என்ன முக்கியம்? என்னம்மா என்ன போட்டிருக்காங்கம்மா? சரி போய் பாருங்கள், ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. மற்ற நாளில் லைட் இருக்குது. நம்ம வீட்டில் கூட கிறிஸ்மஸ் செடி வச்சுருக்கீங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் பேர் என்ன போட்டிருக்கீங்க? லைட் போட்டிருக்கீங்க. நட்சத்திரம் போட்டிருக்கோம் சில வீடுகளில். என்னத்தை குறிக்குது அதெல்லாம்? எதை விளக்குது? யார் அந்த வெளிச்சம்? இயேசு தான் அந்த வெளிச்சம் என்பதை காண்பிப்பதற்காக இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்கரேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சமெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள்ஸ் பாயிண்டிங் ஜீசஸ் த ட்ரூ லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆக இந்த எல்லா பிரகாசங்களும், எல்லா ஒளி விளக்குகளும், எல்லா விதமான அழகுபடுத்துகிற காரியங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சுட்டே நடக்கும் நிறைய காரியங்களை. ஏன் லைட்டை நம்ம பயன்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தை பயன்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, யோவான் மட்டும் கிடையாது, மத்தையிலும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டார் வந்து என்ன செய்யுது? வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த இடத்துல தான் போய் நிற்குது. இதுதான் இயேசு பிறந்த இடம்னு காமிக்குது. இங்கே யோவான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை பற்றி பேசும்போது அவர் எப்படி வந்தாருன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, விளக்காக ஒளியாக வந்தார். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த ஒளி ரொம்ப முக்கியமானது. படைப்பிலே முதல் படைப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகிறாங்க. 40 ஆண்டுகள் அவங்க வனாந்திரத்தில் இருக்காங்க. வழி நடத்துவதற்கு என்ன பயன்படுத்தினான்னு கேட்டிங்கன்னா, பகலில் மேகஸ்தம்பம் இருக்குது, ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம். அதுதான் விளக்கு அவங்களுக்கு. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 27 முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சம். என்னங்கம்மா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதம் 119 வசனம் என்ன சொல்லுது? தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லுது? கர்த்தரோட வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் வாதிக்கு வெளிச்சமாக இருக்குது. ஆக வெளிச்சம் என்பது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு காரியம். அந்த வெளிச்சம் யாரை பற்றி பேசுதுன்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. Jesus fulfills the OT theme of light from creation to prophecy, guiding humanity out of darkness into the God's truth and salvation. ஆக இந்த வெளிச்சம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்ல எல்லா வெளிச்சமும் அல்ல ஒளியும் அல்லது ஜோதியும் யாரை பற்றி தான் பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு என்ற நபரில் நிறைவேறுகிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது. வெளிச்சம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கிரியேஷன் இஸ்ரேல்ஸ் ஜேர்னி. ஜீசஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆஃபரிங் ஹோப் அண்ட் ரிடெம்ஷன் டு ஆல் ஹூ பிலீவ். ஆக ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வெளிச்சத்துக்கு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்பிக்கை கொடுக்குது. விஷயமா இப்போ டன்னலில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் டன்னல் முடிஞ்ச பிறகு என்ன இருக்குது? அந்த வெளிச்சம் வந்துடும். ஆக வெளிச்சம் என்பது எதை குறிக்குதுன்னா, நம்பிக்கையை குறிக்குது. தேர்ஸ் அ ஹோப். அது மாத்திரம் கிடையாது, விடுதலை இருக்குது, விமோச்சனம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. வெளிச்சம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்குலாம்? சில வேலைகளில் ஊரில் எல்லாம் ஏதாச்சும் நகர்ந்து டக்குன்னு எல்லாம் போயிடும், பவர் போயிடும். நல்ல வேலை சிங்கப்பூரில் நம்ம இருக்கிறோம், அந்த பவர் வேகமாக போக மாட்டேங்குது. போனால் கூட எப்போயும் சொல்லிடுறாங்க, இப்போல்லாம் போக போகுது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஆக நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த வெளிச்சத்தின் வாயிலாக நமக்கு நம்பிக்கை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சுவிசேஷத்தின் வெளிச்சம். ஆண்டவர் யாருன்னு எனக்கு யார் சொன்னது? எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டோட வார்த்தையை நான் கேட்கல, அவரோட எனக்கு கண்கள் திறக்கப்படலை, ஆண்டோட வசனம் நான் கேட்கல, சத்தியத்தின் வெளிச்சம் எனக்கு வரலை, ஏசு யாருன்னு எனக்கு தெரியலன்னா இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க போகிறது கிடையாது. ஆக ஆண்டவருடைய வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்திருக்கார். அது மாத்திரம் கிடையாது, அவர் நித்தியத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். இந்த பூமியில் மாத்திரம் எனக்கு வெளிச்சம் கிடையாது, பரலோகத்துக்கு போகும்போது அங்கே சூரியனும் சந்திரனும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே அங்கே வெளிச்சமாக இருக்கிறார். எனவே இந்த நல்ல வேளையில் நான் என்ன சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு விளக்க குறித்து ஒளியை குறித்து நான் பேச இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒளி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. த கான்செப்ட் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் சிக்னிஃபிகன்ஸ் சிம்பலைசிங் காட்ஸ் பிரசன்ஸ், கைடன்ஸ், ட்ரூத், பியூரிட்டி, சால்வேஷன், விக்டரி ஓவர் டார்க்னஸ். ஆக இந்த ரட்சிப்பு, இந்த வெளிச்சம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிரசன்னத்தை உணர்த்துகிறது, அவர் வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுகிறது, அவரோட உண்மையை நமக்கு தெரியப்படுத்துகிறது,
அவருடைய பிரசனை இருக்குன்னா அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பிரசனை இருக்கிற இடத்துல தூய்மையான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நமக்கு ரட்சிப்பை அந்த வசனம் கொடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த பாவத்தின் சாபத்திலிருந்து இருளிருந்து நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார். இது மாத்திரம் கிடையாது. இந்த வெளிச்சம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பண்பு, த காட்ஸ் நேச்சர். அது மாத்திரம் கிடையாது, தேவன் நம்மோடு எப்படிப்பட்டவராக உறவு கொள்கிறவராக இருக்கிறார் என்பதை காமிக்குது. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை சரீர வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா எசென்சியல், வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லும்போது டார்க்னஸ்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லைஃப், டைரக்ஷன் அண்ட் ஹோப். எங்கு ஆண்டோட பிரசன்னமோ வழிகாட்டுதலும் இல்லையோ அங்கே என்ன இருக்குது? அங்கே ஜீவன் கிடையாது. எனக்கு எந்த திசை நோக்கி பயணிக்கணும்னு எனக்கு தெரியாது. அது மாத்திரங்கள் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. எனவே இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன், வேகமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஆக நானும் நீங்களும் இந்த கால வேலையில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும். யோவான் அப்போஸ்தலன் யோவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 8:12 எனக்காக வாசிங்க. எனக்காக யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் நலவாமல். அப்போ சில யோவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டே வருகிறார். இன்னும் தொடக்கத்திலேயே ப்ரொலாக்னு சொல்லுவாங்க. யோவான் தன்னுடைய காரியங்களை எழுதுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டவராக யார் அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை அது விளக்கிக்கிட்டே வரப்போகிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆக இயேசுசாமி எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கும், அவர் நித்திய ஜீவனை வெளிப்படுத்துவதற்கும், நமக்கு தேவ மகிமை வெளிப்படுத்துவதற்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒளியாக வந்தவராக இருக்கிறார். எனவே இந்த வேத பகுதி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒளியின் காரியம். எனவே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகலாம். வாசலை எனக்கு 1வது வசனத்தை எனக்காக வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தார். முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றில் இந்த பிகினிங், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங், இந்த பிகினிங்கிற வார்த்தை எங்கே முத தொடங்குதுன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த வெளிச்சத்தின் தேவன் யார்? அந்த தேவன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பிறந்தார். அது உண்மைதான். ஆனால் அவர் நேற்று பிறந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தவர் அல்ல. அவர் நித்தியமாக வாழ்கிறவராக இருக்கிறார், அநாதி ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தை படைப்பதற்கு முன்பாக அவர் தேவனாக இருக்கிறார், ஆதியின் தேவன். அந்த தேவன் தான் இங்கே வந்திருக்கிறார். யார் அது? இன் த பிகினிங் கிரியேஷன் காட், மிரர் டு த ஜெனிசிஸ் 1:1 சொல்லுவாங்க. 3 இடத்துல தான் பிகினிங்கிற வார்த்தை வரும். ஒன்று ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், 3வது எங்கே வரும்? 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா, 2000 வருடத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசு சாமி கிடையாது. அவர் நித்தியத்தின் தேவன். அவர் பூமியில் அவதிப்பதற்கு என்ன செஞ்சார்? 2000 வருடத்துக்கு முன்னாடி வந்துட்டார். பிறந்ததாக தான் இந்த உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. எனவே நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நித்தியமாக தேவனாக இருக்கிறார், நித்தியத்தின் தேவன். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்துச்சு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த வேர்டு இங்கிலீஷில் கிரீக் வேர்டு வந்து இந்த வேர்டுன்ற வார்த்தை, இந்த வார்த்தைன்ற வார்த்தைக்கு லோகாஸ்ன்னு ஒரு வார்த்தை. இந்த லோகாஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட் காட்ஸ் ரெவலேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. இந்த வார்த்தை என்ன செய்யுது? தேவனாக இந்த உலகத்தில் வந்தது. இதில் 2-3 காரியங்களை நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு முக்கியமான காரியம், எங்கே இருக்கிறார்? ஆதியில் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன பார்க்குறோம்? அவர் யார் கூட இருந்தாரோ அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுது? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவத்துவத்தின் 2வது நபராக இருந்துச்சு. தேவன் இருந்தார். இங்கே 2 பேரும் ஒன்று கிடையாது. தேவனும் இந்த வார்த்தையும் ஒன்று கிடையாது. அந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் மறுபடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தால் யார்? 2 பேரா ஒருத்தரா? எத்தனை பேருமங்க? 2 பேர். தேவனிடத்தில் இருந்தது.
தேவனாக இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்துச்சு. ஒரு ஆளா 2 பேரா இங்கே? 2 பேர். அது மாத்திரம் கிடையாது, அந்த வார்த்தை எதாக இருந்துச்சு? தேவனாக இருந்துச்சு. தெய்வத்தன்மை, டிவிட்டி, டிவைன். அது சாதாரண வார்த்தை கிடையாது. அது தேவன். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், ஆதம் எல்லாத்தையும் படைக்கும்போது எப்படி தான் ஆண்டவர் படைத்தார்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையில் படைத்தார் இல்லையா? அந்த வார்த்தையாக படைக்கப்பட்ட தேவன் தேவனோடு கூட இருந்தார். அவர் தேவனாகவே இருந்தார். அடுத்த வசனம் வாசிக்கலாம் எனக்காக. தேவனோடு இருந்தார். 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும், காண்கிறவைகளும் கொலோசியர் 2வது அதிகாரம் வீட்டில் போய் 1வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அவர் சொல்லும், பார்க்கறது பார்க்காதது மேலே இருக்கிறது எல்லாமே யார் தான் உண்டாக்குனாரு? ஆண்டவராகிய இயேசு சிருஷ்டிகர்த்தர். வெரி கிரியேட்டர் காட். ஆக்சுவலி நான் தியாலஜி ஸ்கூல் படிக்கும்போது அவர் அழகாக ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அவர் பேசினார். த கிரியேஷன் மோட்டிவ்னு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. காண ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க. காண ஒரு கல்யாணம் போயிருக்கீங்களாப்பா? இங்கே காண ஒரு போயிருக்க மாட்டீங்க. காண ஒரு கல்யாணம் பற்றி படிச்சிருப்பீங்க. காண ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சரசம் குறைஞ்சு போச்ச உடனே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் போய் யார்கிட்ட சொல்கிறாங்க? மரியாட்ட சொல்கிறாங்க, ஐயா திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன செய்கிறாரு? அங்கேப்பா சாப்பாடு குறைஞ்சு போச்சு, அம்மா திராட்சரசம். அது உடனே என்ன செய்கிறாரு? அம்மா பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த கற்றாடி இருக்குப்பா, கற்றாடி அதை கழுவிட்டு வந்து உள்ளே வச்சு தண்ணியை ஊற்று. தண்ணி ஊற்றின பிறகு என்ன பண்ணு? எடுத்து போய் எல்லாருக்கும் கொடு அப்படின்றார். உடனே கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ நல்ல என்னாச்சு அங்கே. அதுக்கப்புறம் வாசிச்சிங்கன்னா சொல்லும், சிறப்பான திராட்சரசத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் இங்கே சொன்னது? எந்த ஆண்டவர் ஆதியாம் 1வது அதிகாரத்தை உலகத்தை படைத்தாரோ அதே ஆண்டவர் எங்கே நிற்கிறாரு? காணா ஒரு கல்யாணத்தில் அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றிட்டார். த வெரி காட் ஹூ கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், த சேம் காட் who can be witnessed. எங்கே பார்க்குறோம்? காண ஒரு கல்யாணத்தில் கடவுள் படைத்த படைப்பு அவர் சொல்லால எப்படி உருவாக்க முடிஞ்சிச்சோ அதே போல் இங்கே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அதே போல் நிறைய சம்பவங்களை நீங்கள் நிறையா பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துடைய படைப்பின் சக்தியை. ஆக நானும் நீங்களும் இந்த நாளில் வந்து உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கிறாரு, ராரே ரோரோன்னு சில வேலைக்கு ஆரிய ராரோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இன்னும் 2024 மனுஷங்க வச்சு ஆறாரி ராரோன்னு பாடிட்டு இருக்கீங்க. சில சபை இயேசு குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. நானே குழந்தைன்னு சொன்னால் எனக்கு வருத்தமாக இருக்கும். குழந்தையால இல்லை, அவர் படைப்பின் தேவன். இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். அநாதியா தேவாதி தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பை நம்ம கொடுக்கணுமே தவிர, அது மாத்திரம் கிடையாது. விசேஷமாக 4வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆக இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவனுக்கும் ஊற்று யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை, அந்த வார்த்தையான தேவன், அந்த வார்த்தையால் உலகத்தை படைத்த தேவன். எந்த தேவன் உலகத்தையும் அண்ட சராசங்களை படைத்தாரோ அந்த தேவன் என்ன செய்கிறார்? அவருக்குள்ள தான் ஜீவன் எல்லாம் பிறக்குது. இந்த உலகத்தில் எல்லா ஜீவனும் எது மூலமாக வந்திருக்குது? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகள் வாழணும்னா ஒன்று வேணும், SUN சன், அதாவது சூரியன் வேணும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நான் ஜீவனோடு கூட காணப்படணும்னா SYN சன் இருக்கணும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, செகண்ட் பர்சன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ட்ரினிட்டியில் 2வது நபராக ஆண்டவராக இயேசு என்ற நபர் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஜீவனை எதை குறிக்குதுன்னு கேட்டால் நித்திய ஜீவனை குறிக்குதுன்னு பிள்ளைகள். அவன் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு வந்தது மாத்திரம் கிடையாது. அவர் என்ன சொல்லுது? தொடர்ந்து வாசிங்க 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இங்கே தான் பவுல் யோவான் அழகாக கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் மாற்றிட்டீங்க தம்பி. சரி போய்ட்டு. ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். என்ன செய்யுது? இப்போ தான் அவர் 4வது வசனம் சொல்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த தேவன் இந்த பூமியில் எப்படி வந்து தன்னை வெளிப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம், ஒளியாக. என்னவா வந்தார் அவர்? ஒளி. அந்த ஒளியின் வல்லமையை குறித்து நான் கொஞ்சம் வேகமாக நான் பேச விரும்புகிறேன். வல்லமை அல்லது சக்தின்னு பார்க்கலாம். ஆங்கிலத்தில், தமிழில் பாருங்கள் அந்த லாங்குவேஜ் மாறி இருக்க, பரவாயில்ல. 5வது வசனம் இருக்காக வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது பற்றிக்கொள்ள. முதலாவது நல்லா கவனமாக கவனிக்கணும். இங்கிலீஷில் சொல்லும்போது, என்னப்பா இது ஏதோ மாற்றிட்டு இருக்கீங்களாப்பா? முடிஞ்சிச்சா தம்பி? வேணா பரவாயில்ல விடு, பரவாயில்லைங்கப்பா.
ஆக இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் 400 இயர்ஸ் கேப் இருக்குது. அது டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் தேவன் தேவ பிள்ளைகளோடு கூட பேசலையோ, எப்போது தேவ பிள்ளைகளுக்கு எந்தவித தேவ வசனத்தின் வேலையிலிருந்து வெளிப்பாடு வரலையோ, அந்த 400 வருட காலங்கள் இருண்ட காலங்கள் சொல்லுவாங்க, டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு என்ன, மேசியா வரப்போகிறார்னு கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர, அவர்களுக்கு எப்படி இருக்கும், மேசியா எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ரட்சிப்பதற்கு பூரணமான வழி என்னன்னு தெரியாது. அவங்க சடங்குகளையும் சங்கராயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அவர்களுக்கு வெளிச்சம் இருந்துச்சான்னு கேட்டால் சரியான வெளிச்சம் கிடையாது. அவர்கள் இருளுள்ள வாழ்கிற மக்களாக இருந்தாங்க. அதான் ஏசாயா 9:2 சொல்லுது. வாசிக்கலாம் எனக்காக. ஏசாயா 9:2 வாசிப்போம். வெளிச்சம் இல்லாம குருடர்களை போல காணப்பட்டு இருக்கோம். என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி வாழணும் தெரியல. இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வந்து வாழ்கிற மக்கள், விசுவாச பிள்ளைகள். இன்றைக்கு வேதத்தை அறியாதவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வராத அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளிச்சமற்றவர்கள், அதாவது இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எதை தான் ஏசாயா 9:2 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம், அது 5வது வசனம் மறுபடியும் எனக்காக வாசிக்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிச்சம் வந்த உடனே, அந்த ஒளி வந்த பிறகு அது என்ன செய்யுது, பிரகாசிக்கிறதா இருக்குது. அதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த இருளுக்கு என்ன செய்ய முடியல, அதை பற்றி கொள்ள முடியல, அதை அமைச்சு போட முடியல. விசேஷமாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்கேன், இருட்டாக இருக்குது, ஒரு மெழுகு பத்தி பற்ற உடனே எப்படி இருள் ஓடி போகிறதோ, அது போல் இயேசு கிறிஸ்து என்ற நபர் எனக்குள்ளே வரும்பொழுது என்னோட அறியாமையின் எல்லா விதமான அந்தகாரங்களும் ஓடி ஆரம்பிச்சிடும். இயேசு என்ற நபர் உங்கள் உள்ளத்தில் வரும்பொழுது தான் அப்போ வெற்றி கிடைக்குது. அதுதான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விக்ட்ரி ஆஃப் த லைட்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், எனக்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, எப்படி வெற்றி சிறந்தாருன்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த பாவத்தின் மேலேயும் பாவத்தின் சாபத்திலையும் பிசாசின் மேலே என்ன செஞ்சார், வெற்றி எப்படி சிறந்தார்னு கேட்டால், victory over sin and death through the cross and resurrection guarantees eternal hope. யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றிருக்கிறார்களோ, இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி பார்த்தா வாழ்ந்தார்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செஞ்சார், இந்த பூமியில் பிசாசை தோற்கடித்திருக்கிறார். அந்த வெளிச்சம் என்ன செய்யல, சிலுவையில் நமக்காக மரித்ததுனால, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்ததுனால நிச்சயமாக எனக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்கு அன்பான பிள்ளை. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம். எனவே இந்த காரியத்துக்கு என்ன செய்ய, ஸ்டில் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ளீஸ், ஸ்டில் ஒர்க்கிங். ஓகே, 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம் எனக்காக, ஒரே ஒரு வேத பகுதியை வாசிங்க எனக்காக. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:7 வேகமாக வாசிப்போம். நடந்தார். ஆக இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தன்று நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஒளியின் தேவன், ஒளியின் வல்லமையுடைய தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் இருளில் வாழ்கிற மக்களை மேற்கொள்வதற்காக, வெற்றி கொள்ள வைப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா, நானும் நீங்களும் பாவத்திலே அமிழ்ந்து செத்து மண்ணோட மண்ணாக போகிறது கிடையாது, அல்ல நித்திய நரகத்து போவது கிடையாது, அதிலிருந்து நான் மீண்டு வெளியில் வரணும், அதற்காக வந்திருக்கிறார். ஆக கடவுள் கொடுக்குற கூப்பிட்றது என்ன செய்கிறார், நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோட ஒருவர் அடிக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக இந்த நல்ல வேளையில் ஆண்டவராக இயேசு நம்மை அழைக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் ஜீசஸ் டு ஓவர்கம் தி டார்க்னஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஹிஸ் லைட் டு அதர்ஸ். ஆக இந்த அருமையான கால வேளையில் கடவுள் பிள்ளைகள் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், வெளிச்சத்தில் நடக்கிறீங்களா, ஒளியில் நடக்கிறீங்களா? நான் வருஷக்கணக்கில் ஒரு 30 வருஷமாக இந்த திருச்சபை, இந்த சபையில் 20வது வருஷத்தில் இருக்கிறேன். ஒரு 30, 35, 40 வருஷம் நான் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். நிறைய பேர் தங்களை பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவங்க, பைபிள் அதெல்லாம் சொல்கிறாங்க. வாழ்க்கையை பார்த்தா வண்டவலம் தண்டவலம் ஏறிட்டு, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உலகத்தானும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கே சொல்லுது, ஒரு ஒளியில் இருக்கிறதோ நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கப்பட்டு இருப்போம். ஆக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம வெளிச்சத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணுமா இல்லையாமா? வெளிச்சத்துக்கு ஏற்ற கிரிகளை செய்யணுமா வேணாமா?
ஆனால் பல வேலைகள் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்கிறோமே தவிர வெளிச்சம் காணப்படலை என்னுடைய வாழ்க்கையில். கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அடுத்த கதைக்கு நம்ம வந்துடுவோம். ஆக என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து என்னை கர்த்தர் மீட்க முடியும். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரும் பொழுது, என்னோட விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது என்னோட வாழ்க்கையில் எல்லாம் ஓடுறது மாத்திரம் கிடையாது, நான் பிறருக்கு முன்னாடி சாட்சியாக வாழ ஆரம்பிச்சிருவேன். என் வெளிச்சம் அவருக்கு கொடுக்கப்படும். அடுத்த கதைக்கு வந்துடுவோம். அது எப்படி வெளிப்படுத்தினா 9வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. ஆக இந்த வசனம் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் நிறைய வெளிச்சம் இருக்கு. பலவிதமான விளக்குகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வெளிச்சத்தையும் நம்பிடாதீங்க. ஜீசஸ் இஸ் அல்டிமேட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னது இருக்கிறது உண்மையான, அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உண்மையும் சத்தியமும் உண்மையும் ஜீவனும் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கிறவர். அவர் வெளிச்சம். எப்படி சூர்யா வெளிச்சம் இந்த உலகத்தில் எல்லா வெளிச்சத்துக்கும் காரணமாக இருக்குதோ, அதே போல் ஆவிக்குரிய வெளிச்சத்துக்கு ஒரே ஒரு காரணர் மட்டும்தான் இருக்கிறார். வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, உலகத்தில் எந்த மூலையில் போயிட்டு வாங்க, ரட்சிப்பு வெளியில் இல்லவே இல்லை, இயேசு நாமம் தவிர. ஆக இந்த பாவம் என்ன, இந்த வெளிச்சம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை என்னை சுட்டி காமிக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னோட பலகீனம் வெளிப்படுது, என்னோட பாவம் தெரியுது. விசேஷமாக யூதர்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவாலயம் இருக்குது, அவங்களுக்கு அவங்களுக்கு வேத மோசை கொடுத்த சட்டம் இருக்குது, அவங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது. ஆனால் கடைசி வரை என்ன செய்யலை, சாகர வரை பழி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு விமோசனம் கிடையாது. மேசியா வரப்போகிறார். இன்றைக்கும் காத்துட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் வேசியாவாக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். என்னோட பாவத்தை எனக்கு காண்பிக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், என் ரட்சிப்பில் வழி நடத்துகிறார். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டால் வேறு ஒன்றும் கிடையாதுயா, இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்கு பிரகாசிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்சிருக்கார், மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் மாத்திரம் எனக்கு என்ன செய்கிறார். அது மாத்திரம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். 1:11 மறுபடியும் வாசிப்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் சொந்தமானவர்களோ. என்ன முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேளைகள் இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறியாத ஜனங்களை வேகமாக சபைக்கு கொண்டு வந்துடலாம், அவங்களுக்கு சொல்லிடலாம், மாற்றிடலாம், செய்யலாம். ஆனால் பாதி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர். யூதர்கள் அப்படி தான் பண்ணாங்க. ஏசாமி அங்கே தான் வந்திருக்கிறார். அவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க யூத குடும்ப வர்க்கத்திலேருந்து பிறந்திருக்கிறார். அவங்க ஊரில் தான் பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த வெளிச்சத்தை யார் ஏற்றுக்கொள்ளலை? சொந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆக இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அவர் தம்மை எப்படி படுகிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார். இருந்தால் போது கூட அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இன்னைக்கு வர பெரிய கூட்ட மக்கள் யூதர்கள், குறைஞ்சது 15 மில்லியன் யூதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மெசியானிக் கிறிஸ்டின் ஜூஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றிருக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கு வர ஏற்றுக்கொள்ளலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிச்சத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் தான் மெய்யான ஒளி. ஆக 3:19 வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஏன் ஏற்றுக்கொள்ளலை வேதம் சொல்லுது, வாசிக்க எனக்காக. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. ஆக இன்னைக்கு நீங்களும் நல்லா கவனமாக கவனிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சொல்கிற காரியம் இந்த காலை பொழுதுல பல வேலைகளில் we don't want light, switch off the light, we want to be in the darkness. ஏன்னா ரொம்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நைட் லைஃப் ரொம்ப 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 இன்றைக்கி நிறைய பேர் லேட்டாக படுப்பாங்க, ரொம்ப ரொம்ப லேட்டாக படுப்பாங்க. இன்றைக்கி நைட்டில் ஆர்ச்சர்ட் போங்க, இந்த மாதிரி எங்கே போங்க, சிட்டிக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் நடக்கிறது காரியத்தை பாருங்கள். ராத்திரியெல்லாம் விழிச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணுவானுங்க ராத்திரி? எல்லாம் அட்டூழியமும். பகல் பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க. பகலில் நல்ல காரியம் செய்கிறவன் சாப்பிட்டு படுத்து தூங்குவான். ஆனால் அட்டூழியம் பண்ணுறவனுக்கு டைம்லாம் எப்போ தான்? ராத்திரி தான்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் இருளை என்ன விரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்திருந்த அவர்களுடைய மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினாலே, அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாயிருக்கு. ஆக பல வேலைகளில் ஆண்டோட பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏன் புறம்பா தள்ளிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்தின் வழியை அவங்க ஏற்றுக்கொள்ள விரும்பலை, சத்தியத்தின் வழியை ஏற்றுக்கொள்ள விரும்பலை, பாவத்தை விட்டு விலகி வருவதற்கு அவங்க விருப்பம் கிடையாது. எனவே அவர்கள் என்ன செஞ்சுறாங்க, நித்தியத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க ப்ரொஜெக்ட் அடிக்கிறாங்க. எனவே தான் நீங்களும் நான் நல்ல கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க இன்னொரு முக்கியமான நான் கூட 12வது வசனம் 12வது வசனம் எனக்காக. ஆஹா. எத்தனை பேர்களோ இதுக்கு முன்னாடி இன்னொரு வேத வசனத்தை வாசிச்சிருவோம். Despite his identity as a creator and savior, many rejected him due to spiritual blindness and hardness of heart. ஆக பல வேளைகளில் ஆவிக்குரிய கண்கள் இருட்டாக இருக்குது, அல்லது கடினமான இருதயம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, சுயம் நான் எனக்கு அப்படி வாழ்கிற மக்களாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கல. இன்னொரு வேத பகுதியில் பவுல் சொல்லுகிறார், வாசிங்க எனக்காக 2 கொரிந்தியர் 5:11 14-15 வசனம் வாசிங்க. ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வருஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவர்களுடைய ஊழியக்காரரும். ஆக பவுல் என்ன சொல்ல வருகிறார், சில வேலைகளில் சில ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க கேட்டால், பிசாசு என்ன பண்ணுவான்னா ஒளியின் தூதன் சொல்லுவாங்க. என்னது, லைட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. என்ன லைட் ஆஃப் ஏஞ்சல், நல்ல ஊழியக்காரன் மாதிரி உண்மையான வெளிச்சம் போல இருக்கும், அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும், கேட்குறதுக்குலாம் நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு கூட நல்லா பாட்டெலாம் பாடுவாங்க, எல்லாமே நல்லா செய்வாங்க. உள்ளம் சரியில்லை, அவங்க சிந்தனை சரியில்லை, அவங்க நோக்கம் சரியில்லை. ஆக இந்த அருமையான கால வேளையில் நம்ம எந்த வெளிச்சத்தை நம்புகிறோம், ஏன் நம்புகிறோம் என்பது முக்கியம். ரெண்டாவது, எங்களுடைய உள்ளத்தில் கடினமாக இருக்குமானா இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செஞ்சோம், புறக்கணிச்சிடும். மூணாவது முக்கியமான காரியம் 12வது வசனத்தில் வாசித்தோம். என்ன வாசித்தோன்னு கேட்டிங்கன்னா, 12வது வசனம் மறுபடியும் வாசிச்சிருங்க எனக்காக. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. ஆக இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகள், நீங்களும் நானும் யூத குடும்பத்தில் பிறக்கல, நாமெல்லாம் புறஜாதி மக்களாக இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்கு எனக்கு எந்த பாத்திரமும் கிடையாது, எனக்கு தகுதியும் கிடையாது. என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சாயை கொடுக்குறாரு. யார் 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த வெளிச்சத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதான் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. மொழி, நாடு, அந்தஸ்து, படிப்பு எதுவும் இல்லை. இங்கே யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, அன்பான பிள்ளைகள், நீங்கள் எந்த மூலையிலேருந்து வந்துருங்க, எந்த தகுதி உள்ளவர்களாக இருங்க, எந்த பாஷை பேசுங்க, என்ன படிச்சிருங்க, பணமோ பொருளோ எதுவுமே இல்லைங்கய்யா. இயேசு என்ற ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குடும்பத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம், தத்தெடுத்துக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம், அவன் மகளாக மாறிடுறோம். அடாப்ஷன் சொல்லுவாங்க. அடாப்ஷன் ஆன உடனே இப்போ நான் என்ன ஆகிட்டேன்னு கேட்டால், என்னுடைய அடையாளம் மாறிடுது. நான் யாருடைய பிள்ளை? இப்போது ஆண்டோடைய பிள்ளை. அது மாத்திரம் கிடையாது, எனக்கு என்ன கொடுக்க போகிறாரு, எனக்கு நித்தியத்தை தரப்போகிறார். அதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, என்ன நடக்குது. faith in Christ brings adoption into the God's family, transforming our identity and eternal destiny. ஆக இது பெரிய சந்தோஷம் இல்லையா? யூத ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த யார் யார், இப்போ நீங்களும் நானும் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். எப்படி? ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனை கொடுத்தது, அந்த வார்த்தை ஒளியாய் வந்தது, அந்த வார்த்தை உண்மையான ஒளி. அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் அந்த ஒளியை விசுவாசிக்கிறார்களோ, உலகத்தின் ஒளியை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. இந்த அவங்களோட அடையாளம் ஆண்டோட மகளாக மாறிடுறீங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில் மாத்திரம் இல்லை அன்பான பிள்ளைகளே, நித்தியத்தில் அவருடைய பிள்ளைகளை காணப்படுவதற்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எனவே தான் இந்த வேளையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ரிசீவ் கிரைஸ்ட் as the light of your life. இந்த வாழ்க்கையை இந்த அற்புதமான நேரத்தில் நான் சொல்கிற காரியம், இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். யார் யார் அவருடைய ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் நம்மை என்ன செய்யணும்? allowing him to guide and transform and sustain you. அவர் என்னை வழி நடத்துவதற்கும், என்னை மாற்றுவதற்கும், அவர் என்னை பாதுகாப்பதற்கும் இந்த வெளிச்சம் எனக்கு உதவி செய்யும். மூணாவதுக்கு போயிடுவோமா?
பதினான்காவது வசனம் எனக்காக வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் கத்தித்தினாலும் நிறைந்தவராய். ஆக இங்க நல்ல கவனமாக கவனிக்க. எந்த வார்த்தை ஆதியிலே தேவனாய் இருந்துச்சோ, எந்த வார்த்தை தேவனோடத்து இருந்துச்சோ, எந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்து எல்லாத்தையும் உருவாக்குச்சோ, அந்த வார்த்தை ஜீவனை கொடுத்துச்சோ, எந்த வார்த்தை ஜீவனாக இருந்து ஒளி கொடுத்ததோ, அந்த உண்மையான ஒளி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் என்னவா வந்துச்சான்? மாமிசமாகியது. அதுதான் 14 முதல் வசனம். அந்த வார்த்தை என்ன ஆச்சுங்க? நாராயணன் பேர் வைப்பாங்க. நாராயணன் என்ன அர்த்தமா? நரர் ஆயினார். நர மாமிசத்தை ஆயிட்டார். யாரு? அந்த உலகத்தை படைத்த உலகம் கொள்ளாத ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாமிசத்தில் வந்திருக்கிறார். என்னவா வந்தாரா? மாமிசத்தில் வந்தார். கிறிஸ்மஸ்னா என்னம்மா? கிறிஸ்மஸ்னா என்னம்மா அர்த்தம்? ஏசு இந்த உலகத்தில் என்ன போல உங்களை போல மனிதமாக மாம்சத்தில் வந்திருக்கிறார். எனக்கு மாம்சம் ரத்தம் இருக்கா? அதே போல் இந்த பூமியில் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமாங்க? நான் இஸ்ரேல் போயிருக்கிறேன். இந்த உலகம் கொள்ளாத ஆண்டவர், உலகம் படைத்த ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். அவர் எப்படி வந்தார்? எனக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஆக இந்த 14 முதல் பகுதி சொல்லுது, the eternal world took human nature to live among us, fulfilling God's redemptive plan. எதுக்கு வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் சரீரத்தில் வந்தார். ஆக இன்காஸ்ட் ஆஃப் ஜீசஸ் என்ன பார்க்குது? ஜீசஸ் டுவெல்ட் டெமக். அந்த வசனம் ஒன்று சொல்லுது, ஆங்கிலத்தில் டெபர்னக்கிள்னு ஒரு வார்த்தை, இங்கிலீஷில். தமிழில் நல்லா தான் போட்டிருக்குது. அவர் நமக்குள்ளே என்ன பண்ணாரா? வாசம் பண்ணினார். வாசம் பண்ண என்னமா அர்த்தம்? வாசம் பண்ணான்னு என்னமா அர்த்தம்? நம்மோடு கூட தங்கியிருந்தார், நம்ம கூட தங்கியிருந்தார். ஆக இந்த நல்ல வேளையில் சொல்கிற காரியம் என்னென்னா, அதை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து 40 வருட காலங்கள் என்ன செய்கிறாங்க? எபிரேயர்கள் வந்து வனாந்தர் நடக்கும்போது அவங்க போகிற இடங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, தெய்வ கூடாரம் போடுவாங்க. தேவனோட மத்தியில் வாசம் செய்தது போல தேவன் இந்த பூமியில் வந்து தான் மாமிசத்தில் வந்து நம்மோடு கூட சஞ்சரித்தவராக இருந்தார். மனுஷனோட வாழ்ந்தார். இந்த பாவ உலகத்தில் பாவியோடு என்ன செய்கிறார்? பாவ பூமியில் வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும். அதுதான் யா கிறிஸ்மஸ். அது மாத்திரம் கிடையாது. அந்த வசனம் இன்னொரு காரியம் சொல்லுது, the glory of God revealed in Christ. 14c சொல்லுது. அது எப்படி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகிமையை கண்டோம். மகிமையை கண்டோம். என்னம்மா பார்த்தோம் நம்ம? ஸோ என்ன பார்க்கணும்னு கேட்டால், அந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, 1:18 வாசிங்க எனக்காக. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. யாருடைய மகிமைக்கு அவருடைய மகிமை ஒப்பா இருந்துச்சுன்னு கேட்டால், பிதாவின் மகிமைக்கு ஒப்பானுக்கு மகிமையை வெளிப்படுத்தினார். யாரும் தேவனை பார்த்தது கிடையாது. ஆனால் தேவனை பார்க்கணுன்னா யாரை பார்த்துருக்கணும்? ஏசு கிறிஸ்துவை பார்த்துருக்கணும். ஏசு எதுக்கு இந்த பூமியில் வந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆதியில் படைத்த தேவன் படைப்பின் அதாவது திருத்துவத்தின் 2வது நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாமிசத்தில் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வெளிச்சம் கொடுப்பது மாத்திரம் கிடையாது, தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, தேவனை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு. தேவனை நான் பார்த்துருக்கிறேன். எப்படி பார்த்தேன்? இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் நான் பார்த்துருக்கிறேன், அவருடைய பண்புகளை பார்த்துருக்கிறேன், அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் முழுமையாக ஆண்டவர் எப்போ தான் பார்த்தேன், தேவனை பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மாத்திரம் தான் கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பான்னு புரிஞ்சுக்க முடியும், அவருடைய மகிமையை புரிஞ்சுக்க முடியும், அவருடைய என்னது அது கனத்தை புரிஞ்சுக்க முடியும், அவர் மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, ஆக இந்த வேலையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஜீசஸ் ரிவீல்ஸ் ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ட்ரூத், மேக்கிங் த இன்விசிபிள் காட் நோன். பார்க்க முடியாத ஆண்டவரை யார் மூலமாக பார்த்துருக்குறோம்? ஏசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆக இன்றைக்கி நீங்கள் உலகமெங்கெல்லாம் எல்லா மார்க்கத்தையும் தேடி போய் பாருங்கள். கடைசியில் நீங்கள் நல்ல சீக்கிரம் இருப்பீங்கன்னா, ஆண்டவரை தேடுகிறாங்கன்னா, ஒரே ஒரு ஆன்சர் உங்களுக்கு வேணும்னு சொன்னேன். ஃபைனல் ஆன்சர் எங்கே தான் கிடைக்கும்னு கேட்டால், எல்லா மார்க்கத்தையும் சுற்றிட்டு வந்த பிறகு ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. உண்மையாக ஏசு கிறிஸ்துவிட்ட வந்து நிற்பீங்க. ஏன்னு கேட்டால், அவர் தான் உண்மையான தேவன். அவர் தான் தேவன் உலகத்தில் வெளிப்படுத்தினார். வேறு எந்த மார்க்கத்தில் என்ன கிடையாது? தேவ வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள எல்லாம் சுற்றி படிச்சுட்டு வந்துடுவாங்க ஆண்டோட பார்வத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சுத்தியம், அவரோட உண்மை, அவர் உண்மையான வெளிச்சம். அதனால தான் அவர் சொல்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது his life and death resurrection display God's love and holiness and power. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பா? 14b வாசிக்கலாம் எனக்காக.
மாம்ச இல்லை, கிருபையினாலும் சத்தியத்தாலும். ஆஹா, போதும். போதும். வசனம் 16, 17 அதுலேயும் வாசிங்க எனக்காக. அவர் பரிவுணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அடுத்து 17, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும். அன்பான பிள்ளைகளுக்கு ஐயா, இதெல்லாம் நிறையா டீப்பாக பேசுகிற சத்தியம். நான் மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கிறேன் புரியறதுக்காக. நம்ம நல்லா பாருங்களேன், கிருபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. என்ன, நான் இங்கே நிற்கிறேன் பாருங்களேன், நான் பல வேலைகள் என்ன யோசித்து பார்த்துருக்கேன். நமக்கு என்ன தகுதி இருக்கீங்கன்னு பேசுகிறதுக்கு? அவரோட கிருபை, மியா கிரேஸ். இப்போ நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கணும். எப்படி வந்து உட்காந்துருக்குறோம்? கடவுளை அறியாத குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் ஒரு சிலர் கிறிஸ்தவங்களாக இருப்பீங்கன்னா, 2 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் இந்துவாக தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நானும் நீனும் எப்படி வந்துட்டோம் ஏசாமி பிள்ளையா? அவருடைய கிருபை. அதான் இங்கிலீஷ் போட்டிருக்கேன். கிரேஸ் ஜீசஸ் ஆஃபர்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் சால்வேஷன் இட்டர்னல் டு ஆல் ஹூ பிலீவ். ஆக இந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாளோ அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். எதுக்கு? ரட்சிக்கப்படைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ. அது மாத்திரம் கிடையாது, அவர் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் உண்மை. ஜீசஸ் இஸ் த அல்டிமேட் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அண்ட் காட்ஸ் வில். ஆக இந்த உலகத்தில் சத்தியம் தெரியணும், வாழ்க்கையில் உண்மை தெரியணும், எது சரியான வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றி போங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த 14 வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மகா உன்னதமான தேவனுடைய மகிமையை அறிந்த நாம் அவருடைய கிருபையில் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தரணும். அவருடைய சத்தியத்தை பின்பற்றி அவருக்கு பின்னாடி போகணும். அது மாத்திரம் கிடையாது, இந்த கிருபையை பெற்றனா, இந்த சத்தியத்தை பெற்றனா, அந்த கிருபையின் உபதேசத்தையும் சத்தியத்தை உபதேசத்தையும் இந்த காலங்களில் பிறருக்கு நான் போய் கற்றுக் கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். வாங்க, நான் ஒரே ஒரு சில காரியங்கள் வேகமாக சொல்லிவிட்டு நான் கிடுகிடுன்னு நான் போடுறேன், முடிக்க போகிறேன். ஆக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் பிரிங்ஸ் லைஃப் அண்ட் லைட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஆக இந்த வேதம் சொல்லுகிறது, யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இயேசு சாமி எனக்கு ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆக நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எவன் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போகிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான்? இருளில் நடக்க மாட்டான், இருளை பின்பற்றி போக மாட்டான், என் வெளிச்சத்தின் மகனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, ஜீசஸ் ட்ரையம்ப் ஃபார் த ஓவர் டார்க்னஸ். ஆக இயேசு கிறிஸ்து இருளை வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார், சாத்தானை வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? வாங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி. எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன? ஜீசஸ் ரிவீல்ட் காட்ஸ் ஹியூமனிட்டி. என்ன செய்கிறார்? தேவத்துவத்தின் மனித அவதாரத்தை யார் மூலமாக தான் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக பார்த்துருக்குறோம். அது மாத்திரம் கிடையாது, ஜீசஸ் ஆஃபர்ஸ் அடாப்ஷன் இன்டு காட்ஸ் ஃபேமிலி. யார் யார் இந்த ஒளியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய மகளா கடவுள் கிருபை பார்த்துருக்கார். அப்போ ஜீசஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். இந்த உலகத்துக்கு கிருபைக்கும் சத்தியத்துக்கும் ஒரே ஒரு ஊற்று காரணம் இருப்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளே, அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்யணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டால் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். ரிசீவ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் அஸ் லைட். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன். இந்த அற்புதமான ஆசீர்வாதமான என்ன செய்யுங்க? ஆண்டவரோட வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோமான்னு பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்யுங்க? பி அ லைட் இன் யோர் கம்யூனிட்டி வேர் எவர் யூ கோ, வாட் எவர் யூ டூ இன் திஸ் கிறிஸ்மஸ் சீசன். இந்த சீசனில் நான் கிறிஸ்தவன் மாரடிக்கிறத விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க போகிறேன். நான் சொல்கிறேன், ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன், கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறேன். இந்த வெளிச்சம் பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. சூரிய வெளிச்சத்தை சந்திரன் பெற்றுக்கொண்டு என்ன செய்யும்? சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை பெற்றனா நான் என்ன பண்ண முடியும்? நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுத வாசிங்க எனக்காக. மத்தேயு 14 5வது அதிகாரம் 14, 15 வாசிங்க எனக்காக. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டன் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு கண்டு
ஆக இந்த அருமையான கால வேலையில் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நமக்கு அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? வெளிச்சமாக காணப்பட வேண்டும். நல்லா பாருங்களேன், ஒரு நல்ல கேண்டில், சில வேலை கேண்டில் நைட் சர்வீஸ்னு வச்சுருப்போம். கேண்டில் நைட் சர்வீஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், ஒரே ஒரு விளக்கை வச்சுட்டு ஆயிரக்கணக்கான மெழுகுபத்தியை பற்ற வைக்க முடியும், விளக்கை பற்ற வைக்க முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவன் விளக்காக இருக்கிறான்னு சொன்னான், அவன் வெளிச்சமாக இருக்கிறான்னு சொன்னான், அவன் மூலமாக நிறையபடிய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம்? வெளிச்சத்தை கொடுத்துருப்பான். இன்றைக்கி பல வேலைகளை இந்த கதை சொன்ன மாதிரி விளக்க குளத்து என்ன செய்யணும், மரக்காலில் மூடி வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? யாருக்குமே என் வெளிச்சம் தெரியல, நான் எந்த வாழ்க்கையில் பிரகாசிக்காதவனை காணப்பட்டுருக்கேன். எனவே அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னென்ன, நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியம் அது மாத்திரம் கிடையாது. ஷைன் இஸ் லைட் இன் ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரெக்கன்சிலியேஷன். எல்லாத்தையும் மன்னிப்பு, எல்லாத்தையும் ஒப்புரவாக பாருங்கள். கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? பாவத்தில் தன்னை விட்டு தேவன் பிரிந்திருந்த மக்களை அவர் சிலுவையில் மறித்து என்ன பண்ணிட்டார்? மன்னித்து ஒப்புரவாக்கிட்டார். அதுதான் அவருடைய ஊழியம். இன்றைக்கி பகை, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு சபைக்குள்ளே, வீட்டில், குடும்பத்தில், சமூகத்தில், சமுதாயத்தில் தேவையில்லை. அசிங்கம். கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. என்னோட மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டோட பிரசன்னம் வெளிப்படுத்துகிறோம். ஆக மன்னிக்கிறதும் ஒப்புரவாகிறதும் ரொம்ப முக்கியமான காரியம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில். அது மாத்திரம் கிடையாது. லிவ் as the light of Jesus is light daily. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமாக, ஒளியாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்க. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான, share the gospel. Jesus is the light of the world. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ என்னவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அதான் ட்ரூ லைட், அதான் உண்மையான வெளிச்சம், வேறு வெளிச்சமே கிடையாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். முடிக்கலாம், வாசிப்போம். 2 பேதுரு 1:2-3. 1 பேதுரு 2வது 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், சொந்த ஜனமாயும். எப்படி, எங்கேருந்து கொண்டு வந்தாராம்? எங்கேருந்து எங்களை கொண்டு வந்திருக்காருன்னு வசனம் சொல்லுது. அந்தகாரத்தில் நின்று, நானும் நீங்களும் அந்தகாரத்தில் வாழ்ந்துருக்கிறோம், பாவத்தில் வாழ்ந்துருக்கோம், பிசாசின் பிடியில் வாழ்ந்துருக்கோம். ஏசு எனக்கு யாருன்னு தெரியாது, அவருடைய பிள்ளை நான் இல்லை. என்ன ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். எனவே தயவு செய்து இந்த மனதில் வச்சுக்கோங்க. ஆக இந்த வேளையில் நான் சொல்கிற காரியம், வாக் இன் த லைட், ஷைன் இஸ் லைட், ரிசீவ் அண்ட் பிலீவ். எனவே கர்த்தர் கிருபை தருவார். நிறைய காரியம் சொல்லலாம், டைம் ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு வேத பகுதி இன்னொரு வருஷம் வாசிச்சலாமா? வாசிக்கலாம். ரோமர் 13வது அதிகாரம். ரோமர் 13:12வது வசனத்திலிருந்து வாசிங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். கொல்லக்கடவோம், களியாட்டும் வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமை உள்ளவர்களை நடவாமல் பகலில் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உங்களை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேலையில், அருமையான பிள்ளை, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என்னை அவருடைய மகளாக மாற்றி இருக்கிறார். எனவே இந்த சரீரத்தின் ஜீவியமானது இந்த உலகத்தில் வாழ்கிற எத்தனை நாட்களோ ஆண்டவருடைய வெளிச்சத்தின் பிரசன்னராக, பகலின் பிள்ளைகளாக வாழணும், பகலின் செய்கைகளை செய்யணும், வெளிச்சத்தை பிறருக்கு காண்பிக்கொள்ளாய் காணப்பட வேண்டும். வாங்க கண்ணு மூடி நம்ம ஜெபிப்போம். மனதில் வச்சுக்கோங்க இந்த காரியம். 3 காரியங்கள் நான் உங்களோடு கூட பேசினேன். தேவ வெளிச்சத்தின் வல்லமை. தேவன் இந்த உலகத்தை தம்மை உண்மையான வழியாக பண்ணினார். அது மாத்திரம் கிடையாது, தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் பூமியில் வந்தார். நம்ம ஜெபிப்போமா? அன்பில் இயேசு சுவாமி, நீர் எங்கள் தேவனாகவும் எங்கள் வெளிச்சமாகவும் இருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த உலகத்தில் எங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர், பிறருக்கு உமது வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. எப்படி ஆண்டவரே ஒரு விளக்கு அநேக விளக்குகளை ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ, அதே போல் இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இந்த உலகத்தில் உமது வெளிச்சத்தை பிறகு கொடுக்கவும், உம்மை அறியாத மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பிரகாசத்தை ஊற்றவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த கிறிஸ்மஸ் காலம் நிச்சயமாகவே எங்கள் உள்ளத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை உணர்கிறோம். எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வெளிச்சம் ஆண்டவரே மிகுதியாக எங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பதற்கும், ஆண்டவரே உமது ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பிறருக்கு சாட்சியை வாழ்வதற்கும் கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியுள்ள பிள்ளைகளாயும் மாற்றப்பட்டவர்களாய் ஆண்டவரே விசேஷமாய் இந்த ஆபத்தான இந்த இருளான வாழ்க்கையில் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே சத்தியத்தை பிரதிபலிக்குவதற்கும், ஆண்டவரே இந்த உலகத்தில் உமோடு கூட நெருக்கமான உறவுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபையை மூடி மறைத்துக்கொள்ளும். தெய்வ அனுகிரகம் பாதுகாவல் கூட இருக்கட்டும். கிறிஸ்மஸ் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டும். ஊழியனாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து கிறிஸ்துவானவர் நீர் அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.